வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா வினாக்களுமே வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம். சடாச்சர கோவை, கலம்பகம் 100, ஞான 100 ஆகியவை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டை முனிவர். ஓகேவா? ஸோ சட்டை முனிவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சடாச்சர கோவை, கலம்பகம் 100, ஞான 100 ஆகியவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடியிருப்பார். யாருன்னா சட்டை முனிவர். சட்டை முனிவர். ஓகே. அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். வாத நிகாண்டு சட்டமுனி 1200 நவரத்தின வைப்பு டேஸ் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டை முனிவர் தான். ஓகேவா? ஸோ சட்டை முனிவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வாத நிகாண்டு சட்டமுனி 1200 நவரத்தினம் வைப்பு இதையும் வந்து பாடியிருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சடசர கோவை, கலம்பகம் 100, ஞான 100 ஆகியவை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டைமணி. அதே மாதிரி வாத நிகாண்டு சட்டைமணி 1200 நவரத்தினம் வைப்பு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டை முனிவர் தான். ரெண்டுமே வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது வினா பாருங்கள். ஏனாதி கூறும் விடைகளாக பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனாதி சித்தர் தான். ஓகேவா? ஏனாதி கூறும் விடைகளாக பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனாதி சித்தர். அடுத்து நாலாவது வினா பாருங்கள். ஞான பொருளை கலையாக பூட்டி ஏர் உழுவதாக உருவகப்படுத்திய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலை சித்தர் தான். ஓகேவா? ஸோ கலை சித்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஞான பொருளை கலையாக பூட்டி ஏர் உழுவதாக உருவகப்படுத்தி வந்து பாடியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கலை சித்தர். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். இருமக கவிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாசபதி. இருமக கவிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாசபதி. அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். மனதை அகப்பேயாக உருவகித்து பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகப்பை சித்தர். மனதை அகப்பேயாக உருவகித்து பாடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகப்பை சித்தர். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். குதம்பாய் என்று மகளிரை அழைத்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர். ஓகேவா? குதம்பாய் என்று மகளிரை அழைத்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதம்பாய் சித்தர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வினாவிலேயே வந்து விடை கொடுத்துருக்காங்க. ஸோ குதம்பை சித்தர். ஓகேவா? ஸோ குதம்பாய் என்று மகளிரை அழைத்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குதம்பாய் சித்தர். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். கர்ணமிர்த சகாரம் என்ற இசை ஆராய்ச்சி நூலினை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆபிரகாம் பண்டிதர். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணமிர்த சகாரம் என்ற இசை ஆராய்ச்சி நூலை வந்து படைத்திருப்பார். யாருன்னா தஞ்சாவூர் ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். ஞான திருப்புகளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தோணி குட்டி. ஓகேவா? ஸோ அந்தோணி குட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஞான திருப்புகளை வந்து பாடியிருப்பார். அடுத்து 10வது வினா பாருங்கள். புதிய உரைநடை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன். ஓகே. ஸோ எழில் முதல்வன் தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய உரைநடை என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். எழில் முதல்வன். அடுத்து 11வது வினா பாருங்கள். ஈன்று புறந்தருதல் எத்தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கும் கடனை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியார். ஓகே. ஈன்று புறந்தருதல் எத்தலை கடனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கும் கடனை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடியார் வந்து பாடியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த பாடல் வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து 12வது வினா பாருங்கள். ஓரடியில் நீதியை உரைக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். ஸோ மேற்கண்ட அனைத்துன்னு பார்த்தீங்கன்னா மூணு நூல்கள் உண்டு. அந்த 3 நூல்களுமே வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து 15வது வினா பாருங்கள். ஐந்தின எழுபதின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாதியார். ஓகேவா? ஸோ மூவாதியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தின எழுபதினுடைய ஆசிரியர். ஓகே. அடுத்து 14வது வினா பாருங்கள். முதற்சீரில் வந்த முதல் எழுத்தோ அடுத்து வருஞ்சீர்களுள் ஒன்றனுள்ளும் பலவற்றிலும் வந்து தொடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனை. ஸோ கொஸ்டினை வந்து எப்போதுமே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? முதற்சீரில் வந்த முதல் எழுத்து அடுத்து வருஞ்சீர்களுள் ஒன்றனுள்ளும் பலவற்றினுள்ளும் வந்து தொடுப்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோனை. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து மோனை. அடுத்து 15வது வினா பாருங்கள். அடிதோறும் முதற்சீரில் முதல் எழுத்து ஒன்றாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமோனை. ஓகே. அடிதோறும் முதற்சீரில் முதல் எழுத்து ஒன்றாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமோனை. அடுத்து 16வது வினா பாருங்கள். நஞ்சில் நாட்டு மறுக்கல் வழி மான்மியம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நூல். ஓகே. நஞ்சில் நாட்டு மறுக்கல் வழி மான்மியம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நூல். அடுத்து 17வது வினா பாருங்கள். மங்கையகராய் பிறப்பதற்கே நல்ல மாதவ செஞ்சிட வேண்டும் அப்படின்னு யார் கூறினார்னு பார்த்தீங்கன்னா கவிமணி வந்து கூறியிருப்பார். ஓகேவா? மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவ செய்திட வேண்டும் அம்மா என்று யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா
கவிமணி வந்து பாடியிருப்பார். அடுத்து 18வது வினா பாருங்கள். ஏட்டில் எழுத கவிதைகள் எனும் நாட்டுப்புறம் பாடல்களின் தொகுப்பை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னகாமு. ஓகேவா? ஸோ அன்னகாமு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏட்டில் எழுத கவிதைகள் எனும் நாட்டுப்புற பாடலில் வந்து அந்த பாடல்களுடைய தொகுப்பை வந்து தந்திருப்பார். யாருன்னா அன்னகாமு. அடுத்து 19வது வினா பாருங்கள். யாப்பருங்கால காரியின் இயல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பு, செய்யுள், ஒலிப்பு. யாப்பருங்கால காரியின் இயல்புகள் யாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பு, செய்யுள், ஒலிப்பு. அடுத்து 20வது வினா பாருங்கள். வீரசோழியம் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர். ஓகே, வீரசோழியம் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்தமித்திரர். அடுத்து 21வது வினா பாருங்கள். தில்லை கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம் ஆகியவற்றை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள். தில்லை கலம்பகம், திருவாமாத்தூர் கலம்பகம் ஆகியவற்றை யார் பாடியாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் வந்து பாடியிருப்பாங்க. அடுத்து 22வது வினா பாருங்கள். சிவபிரகாசர் சார்ந்த சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரசைவம். சிவபிரகாசர் சார்ந்த சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரசைவம். அடுத்து 23வது வினா பாருங்கள். என் சரிதம் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உ.வை.சா. ஸோ உ.வை.சா தான் பார்த்தீங்க அப்படின்னா என் சரிதம் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்து 24வது வினா பாருங்கள். நூற்றோகை விளக்கம், திருவாங்கூரின் பழைய அரசர்கள், ஞானசம்பந்தரின் கால ஆராய்ச்சி போன்ற நூல்களை யார் படைத்தாருன்னு பார்த்தீங்கன்னா பே. சுந்தரனார் வந்து படைச்சிருப்பார். நூற்றோகை விளக்கம், திருவாங்கூரின் பழைய அரசர்கள், ஞானசம்பந்தரின் கால ஆராய்ச்சி போன்ற நூல்களை வந்து யார் படைத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பே. சுந்தரனார் வந்து படைச்சிருப்பார். இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து 25வது வினா பாருங்கள். காவடி சிந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெட்டியார் வந்து காவடி சிந்தை வந்து பாடியிருப்பார். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 25 வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. நான் உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் தரேன். ஓகேவா? ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும். அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த 25 வினாக்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.